எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி சம்மந்தமான ஒரு அப்டேட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே கமெண்டில் வந்து எப்போ ஓரல் ரிசல்ட் வரும், கரெக்டான டேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போது டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்புலேருந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னென்னா, எல்லாருக்கும் பிப்ரவரி மாதம் ஃபிசிக்கல் நடந்தது. அந்த டயத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த லேடிஸ், அப்புறம் கோர்ட் ஆர்டரில் சொல்லியிருக்கிற ஜென்ஸ், இவங்க எல்லாருக்கும் ஒரே டேட்டில் ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ண சொல்லி கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு. அதுபடி அவங்களுக்கு எல்லாருக்கும் வர 10ஆம் தேதி, அதாவது இது ஆகஸ்ட் மாதம், ஆகஸ்ட் 10ஆம் தேதி அவங்க எல்லாருக்கும் ஹால் டிக்கெட் வரும். அடுத்தது அவங்களுக்கான ஃபிசிக்கல் 21, 22ஆம் தேதியில் இருக்கும். இன்னையிலேருந்து பார்த்தோம்னா ஒரு 2 வீக்ஸ் டைம். அவங்க ஃபிசிக்கல் முடிஞ்சு அதிலேருந்து ஒரு கொஞ்ச நாள் கழித்து தான் நமக்கு எப்படியும் ஓவரால் ரிசல்ட் வரும். கண்டிப்பாக எப்படியும் இடையில சாலிடாக ஒரு மாதத்துக்கு நம்ம ஓவரால் ரிசல்ட் பற்றி நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக ஓவரால் ரிசல்ட் இருக்காது. ஒரு மாதத்துக்கு அப்புறம், அதாவது செப்டம்பர் எண்டு ஆர் அக்டோபர் ஃபஸ்ட்டு, அது அப்போ தான் வந்து நம்ம ஓவரால் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஓவரால் ரிசல்ட் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா இந்த ஒரு ப்ராசஸ் தான், இது வந்துட்டு ஃபைனல் ப்ராசஸாக நினச்சிங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வேறு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இது ஒரு விஷயம் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. இது அவங்களுக்கு ஃபிசிக்கல் வச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஓரல் ரிசல்ட்டுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது. ஓரல் ரிசல்ட் கண்டிப்பாக விட்டுருவாங்க. எந்த ஒரு தடையுமே இருக்காது. கண்டிப்பாக ஓரல் ரிசல்ட் வந்துடும். யாரும் கவலைப்பட வேண்டாம். எல்லாமே முடிஞ்சிட்டு இப்போ கடைசியாக மிச்சம் இருக்கிறது இவங்களுக்கான ஃபிசிக்கல் மட்டும்தான். இவங்களுக்கு ஃபிசிக்கல் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஓரல் ரிசல்ட் வந்துடும். இதுக்கு நடுவில் இந்த ஒரு மாதத்துக்கு ஓரல் ரிசல்ட் கண்டிப்பாக இருக்காது. யாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம். இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கல் கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது வேலைக்கு போகிறது, ஃபேமிலியை பார்த்துக்கிறது, அந்த மாதிரி இருந்துக்கோங்க. ஏன்னா ஒரு மாதத்துக்கு ஓவரால் ரிசல்ட் கண்டிப்பாக இருக்காது. இன்னையிலேருந்து ஒரு மாதத்துக்கு கணக்கு வச்சிங்க. ஒரு மாதம் கழித்து தான் ஓவரால் ரிசல்ட் வரும். சரிங்களா? தேங்க்யூ ஆல்.